நல்ல தகப்பன் நல்ல வழியில நடத்துவார். கெட்ட தகப்பன் தன்னுடைய சிந்தை போற போக்கிலே நடத்தி கொண்டிருப்பார். அதாவது தன்னுடைய சுய புத்திக்கு கீழ்பட்டார்னா பட்டவர்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஜாதி வெறி பிடித்த ஒரு தகப்பன் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய ஜாதியை குறித்தே சொல்லுவார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜாதியை குறித்தே, நம்ம ஜாதி இந்த ஜாதியில உயர்ந்த ஜாதி, அந்த ஜாதியில யாரும் தாழ்த்தப்பட்டவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கொடுத்த சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிட கூடாது அப்படின்ட்டு அந்த போதகத்தை, அந்த துர்போதத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே நல்ல தகப்பன் என்ன சொல்லுவார்னா, நீங்க நம்மெல்லாம் மனுஷர் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களும் நல்லவர்கள் தான் என்று நற்போதத்தை சொல்லுவார். அதாவது மனிதனை குறித்து வேறுபாடாக பார்க்காம, ஜாதி மதம் பார்க்காம எல்லாருக்கும் ஈக்குவலா பேசுவார் நல்ல தகப்பன். நம்ம